அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் உச்சரிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் நிதானமாக எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி நல்ல பலன்கள் தருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுது. விவசாயத்தில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீங்க. தென்னந்தோப்பு விலைக்கு வாங்குவீங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. தொழிலுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொள்வீங்க. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீங்க. குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்கத்தின் மூலமாகவும் வெளி வட்டாரத்திலிருந்து தொழிலுக்கு உங்களுக்கு முட்டுக்கட்டைகள் ஏற்படும். சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டும். சுக்கிரன் உங்களுக்கு 7 8ஆம் இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கவலைப்பட்டிருப்பீங்க. இனி அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு. ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. வாகனங்களில் செல்லும் போது கவனச்சிதறல் கூடாது. விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நண்பர்களுக்காக அதிகம் செலவு செய்வீங்க. வியாபாரிகள் சுமாரான பலன்களை பெறுவாங்க. கேது 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. மேலதிகாரிகளின் உற்சாகமான பாராட்டுகள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களின் மனக்கவலைக்கு மருந்தாக அமைய போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வாரம் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் இப்போது சரியாகிவிடும். இதனால் மன நிம்மதி பெறும். பண வரவிற்கு குறைவிருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலும் தங்களால் அதை சமாளித்து விட முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவுகளை சந்திப்பீங்க. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டி இருக்கும். தொழிலில் உற்பத்தி சுமாராக இருக்குது. வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது. புதிய முயற்சிகள் இறங்குவதை சற்று தள்ளி போட வேண்டும். வியாபாரத்தில் முன்னேற்றம் எதையும் இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது. எனவே பொறுமையாக இருந்து வருவதை நீங்கள் அவசியமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமண வயதில் உள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் அமையும். திருமணம் நிச்சயிக்கப்படும். வழக்குகள் இந்த வாரம் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. மொத்தத்தில் மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாணவ மணிகள் பள்ளிகளுக்கு வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. பெண்கள் மனதில் விரக்தி மனப்பான்மை ஏற்படக்கூடும். தினமும் துர்கா தேவியை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியமே வாழ்க்கையின் உண்மையான செல்வம். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்வீங்க. இதன் காரணமாக உங்களுடைய வீட்டில் உங்கள் பணியிடத்திலும் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய ஒவ்வொரு மன அழுத்தத்தையும் ஒதுக்கி வைத்து மகளுடன் நீங்கள் வெளிப்படையாக சிரிப்பீங்க மற்றும் கேளிகை செய்வீங்க. சந்திரன் ராசியில் 6ஆம் இடத்திலும் ராகு இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் பல ரகசிய ஆதாரங்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் நல்ல பணம் உங்களுக்கு சம்பாதிக்க கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டு செலவுகள் அதிகரிப்பது உங்களுக்கு சேமிப்பை கடினமாக்கும். எனவே உங்கள் கூடுதல் பணத்தை பாதுகாப்பான இடத்தில் வைத்து மோசமான சூழ்நிலைகள் மட்டும் பயன்படுத்துவது நல்லது. குடும்ப பார்வையில் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பலர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர முயற்சிப்பாங்க. இதன் காரணமாக அவர்களின் முயற்சிகளை பார்த்த பிறகு வீட்டின் சூழலை சாதகமாக மாற்றி முயற்சிப்பீங்க. இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு பாராட்டையும் ஆதரவையும் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்குது. அது தவிர நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் பல சுப கிரகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் ஆர்வத்தை நீங்கள் தெரிவிப்பீங்க. இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு ஆசிரியர்களிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் முருகப்பெருமான வழிபட்டு வர இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக துலாம் ராசிக்காரர்களின் அற்புதமான குணங்கள் அப்படின்னு பார்த்தா இவர்களுடைய பார்க்கும் ராசியில் 7வது ராசியாக இருக்குது. சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடிய துலாம் ராசிக்கு உரியது என்று சொல்வாங்க. பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்கக்கூடியதாக இருக்கு. துலாம் ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதில் வெற்றி காணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அனைவரும் பெருமைப்படுத்தும்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக தலைகணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. காதல் பாசம் அன்பு என்று வந்தால் இவர்களை அடித்துக்கொள்ள யாரும் இல்லை அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டிருப்பாங்க. அனைத்து இடங்களிலும் இவர்கள் சமூக அக்கறையுடன் இருப்பதை காணலாம். அதே போன்று அனைவரிடமும் மிகவும் இயல்பாக எளிமையாக மிங்கிலாகக்கூடியவர்களாக இருப்பாங்க. கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள். காதல் என்றால் துலாம், துலாம் என்றால் காதல் என்றே கூட சொல்லலாம். மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை விலங்குகள் பூக்கள் ஆகியவற்றின் கூட மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க. யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. துலாம் ராசி தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயர்வாக வைத்து கொள்வாங்க. இந்த ராசியை நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும். அன்பை மட்டும் அவர்களிடம் காண்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் உங்களை வாழ்நாள் முழுவதும் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை என்றால் அதை எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்து காட்டக்கூடியவர்கள். ஒரு சூழ்நிலையை சற்றென்று புரிந்து அதற்கேற்றார் நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களை வெறுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து கூறி நல்வழியில் செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ரசனையுடன் மகிழ்வாக வாழக்கூடியவர்கள். விடுமுறை என்று வந்தால் நண்பர்களுடன் கொண்டாடுவதில் தான் அதிகம் நேரம் செலவிடுவாங்க. இவர்கள் இருக்கும் இடத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வைத்து கொள்ள விரும்புவாங்க. அனைவரிடமும் நகைச்சுவை தன்மையுடன் பேசி கலகலப்பாக வைத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக சந்தேகப்படுபவர்களாக இருப்பாங்க. யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பாங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள். அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க. இவர்கள் யார் என்ன சொன்னாலும் அன்பும் பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் உயர் பதவியை அடையும் திறன் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்கள். நற்குணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்கள். கதை கவிதை நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வம் கொண்டவர்கள். இந்த ராசிக்காரர்கள் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக நினைப்பாங்க. அதிக அளவு கோபம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல மற்ற உயிரினங்களிடத்திலும் அன்புடனும் அக்கறையுடனும் பாசத்துடனும் பழகக்கூடியவர்கள். மனதளவில் அனைத்து விஷயங்களையும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை அவர்களே தேர்ந்தெடுப்பாங்க. காதலில் அதிகம் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.